ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்றதை தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்களுடைய வீடு. நான் ஹோம் டூர் எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு என் பையன் தூங்கணுன்றதுக்காக அவரை தூங்க வச்சாச்சு. அவர் இருந்தாருன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவரை தூங்க வச்சுட்டு vlog எடுக்கணுன்னுட்டு vlog எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். என் பையனுடைய ஃபோட்டோஸும் எங்கள் சின்ன பையனுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இது வந்து இந்த மணி உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு vlogல வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த மணி வந்து ரொம்ப பழசாயிட்டு இருந்துச்சு, அதை பெயிண்டெல்லாம் அடித்து புது மணி ஆக்கிட்டேன். இது வந்து என் பையனுடைய 4th பர்த்டேக்கு எடுத்தது. நான் வருஷம் வந்து பர்த்டே டைமில் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துடுவேன். இது வந்து 3rd இயரில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து என்னுடைய சின்ன பையனுடைய ஃபோட்டோ. இது என் பெரிய பையனுடைய 6 month ஃபோட்டோ. இது எங்கள் சின்ன பையனுடைய 6 month ஃபோட்டோ. ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் வந்து வெயிட் டிஃப்ரெண்ட் வரும். இதுதான் ஃபுல் ஃபோட்டோஸு. இன்னும் ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய ஆணி அடிக்க வேணாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் நிறைய ஆணி அடிக்காமல் இருக்க வரைக்கும் மாட்டி வச்சுருக்கோம். இன்னும் ரைட் சைடில் வந்த உடனே பீரோ இருக்கும். பீரோக்கு பக்கத்தில் வந்து நம்மளுடைய கேமராஸ்லாம் இருக்கும். கேமரான்னா வந்து ஃபோன் ஸ்டாண்டு இருக்கும், சின்ன ஸ்டாண்டும் பெரிய ஸ்டாண்டும் இருக்கும். இந்த டிவியெல்லாம் இன்னும் வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டிவி வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் இந்த டிவி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த டிவியில் வந்து இப்போதைக்கு வந்து கேம் போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பையன் வந்து ஸ்கூலில் இருந்து வந்த உடனே ஃப்ரீ ஆகிட்டு எப்போனா ரேராக தான் கேம் விளையாடுவார். நிறைய vlogல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நான் யூஸ் பண்ணுற ரெகுலர் திங்ஸ் மட்டும்தான் கீழே வச்சுருப்பேன். ரேராக யூஸ் பண்ணுறது வந்து மேலே தான் வச்சுருப்பேன்னு. நான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும்போது மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப மேலே வச்சுடுவேன். எனக்கு வந்து கீழே வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அதனால் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் எல்லாத்தையும் மேலே பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த சைக்கிள் வாங்கினதோடு சரிங்க, என் பையனுடைய சைக்கிளு. என் சின்ன பையன் பிறந்தப்போ வந்து அவனுக்கு தொட்டில் போடுற அன்றைக்கி ஞாபகார்த்தமாக வாங்கி கொடுத்தது என் பெரிய பையனுக்கு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஹால் இருக்கும். நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டிவி வந்து இந்த டிவி தான். இந்த டிவி வாங்கி கூட ஒரு 4-5 years கிட்ட ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்னுட்டு. பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஃபிஷ் டேங்க் எல்லாமே மேலே தான் இருக்குது. ஒரு குட்டி சைக்கிள் இருக்குது, வாக்கர் எல்லாமே வந்து பையன் யூஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிப்போம், திரும்ப எடுத்து மேலே வச்சுடுவோம். மெயினான விஷயம் என்னென்னா, இது வந்து எங்களுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது, ரெண்ட்டுக்கு தான் இருக்கும். ரெண்ட்டுக்குனா வந்து மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி வாடகை கட்டுற மாதிரிலாம் கிடையாது. ஒரே அமௌண்ட்டாக வந்து டாக்குமெண்ட் போட்டுருவோம். நம்ம வீடு வந்து ஷிப் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். எதனாலனா, மாமியார் வீட்டாண்டே வந்து வீடு கட்டிட்டு போகலாம் நம்ம, ஆனால் வந்து அங்கே வந்து வேலை வசதியோ ஸ்கூல் வசதியோ ரொம்ப கஷ்டம், தூரமாக வரணும். அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்குன்றதால நம்ம இங்கே இருக்கோம். இப்போ கூட பிளான் கிடையாது, அங்கேயே வீடு கட்டிட்டு போகலாமா, இல்லைனா வந்து நம்ம இங்கே குடியாத்தில் ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், அதை ஒரு vlogல போட்டிருப்பேன். அங்கேயே வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாமா, இப்போ டபுள் மைண்டில் தான் இருக்கோம். இன்னும் கன்ஃபார்மாக ஒரு முடிவு எடுக்கலை. பையன் படிச்சுட்டு இருக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி இருக்கோம். இந்த வீடு கூட சேல்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கூட வாங்க ட்ரை பண்ணோம். இந்த வீட்டுடைய ஓனர் இல்லை, கார்டியன் கிட்ட தான் இருக்குது இந்த வீட்டுடைய டாக்குமெண்ட்டு. அதனால் கார்டியன் வச்சு நம்ம வாங்க முடியாதுன்றதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டோம். இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, பார்க்கலாம். ஒன்று இந்த வீடே வாங்குற மாதிரியா, இல்லைன்னா வீடாக வாங்கிட்டு போகிற மாதிரியா, இல்லைன்னா அந்த ஃப்ளாட்டில் வீடு கட்டிட்டு போகிற மாதிரியா, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. பார்க்கலாம், கொஞ்ச நாள் இப்படியே போட்டோம், அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றதால இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய பர்சனலாக நாங்கள் பிளான் பண்ணதும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் பிளான் இல்லை. உண்மையாலே ஐடியா வரும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ vlogக்கு போகலாம் வாங்க. நான் ரொம்ப பிடிச்சி வாங்கின திங்ஸ்லேயே வந்து இந்த 2 டால் சொல்லலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஜென்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து லேடிஸ். இது வந்து அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப லென்த்தாக வருதுங்களா, அது என்னமோ ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த டாலுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல அது என்ன நேம்ன்ட்டு கன்ஃபார்மாக. வீடு ஷிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த 2 டாலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக துணியெல்லாம் சுற்றி ரொம்ப சேஃப்டியாக எடுத்துகிட்டு வருவேன். இன்னொரு மெயினான ஆள் பாருங்கள், இவர் தூங்கிட்டு இருக்கிறதால தான் இந்த வீடியோவை எவ்வளோ ஸ்லோ
ஸ்லோவாக பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இவர் தான் இந்த வீட்டிலே ரொம்ப மெயினான ஆள். அவர் பால்வாடி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அடுத்த வருஷம் வந்து ப்ரீகேஜி சேர்க்கலான்ட்டு இருக்கோம். அதனால் இப்போயே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பால்வாடி கூப்பிட்டு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கிச்சன் வந்துடும். கிச்சனில் வந்து டைல்ஸ் போடாமல் தான் இருக்கும். நார்மல் சிமெண்ட் தர மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது எதனால் போடாமல் விட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. எங்களுடைய கிச்சனில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் பார்த்திங்களா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா அது வரைக்கும் சமைக்கலாம். அதுக்கும் மேலே வந்தாங்கன்னா நம்ம மேலே இருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள், இது வந்து இந்த வெங்காயம், அந்த பூண்டு ஐட்டம்ஸ்லாம் போட்டுருப்போம்ல, அந்த ஐட்டம்ஸ் போட்டுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது வந்து என் பசங்களுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இது வந்து ஃப்ரிட்ஜு, பக்கத்தில் வந்து வாஷிங் மிஷின். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி வீல் இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வாங்கியிருப்போம். எதனாலன்னா நம்ம தள்ளிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தள்ளிகிட்டே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல செட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நான் ஹோம் டூருக்காக வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கல. நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் பையனை பால்வாடி கூப்பிட்டு போயிட்டு வந்து அவனை தூங்க வச்சுட்டு அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும்னு ஏற்றுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிச்சன். நான் வந்து ஹோம் டூர் எடுக்கிற ஐடியாலே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு, ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோவில் பார்ப்பேன், இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஹோம் டூருக்காக எதுக்கு அவங்க கேட்க போகிறாங்க, இவங்க சும்மா சொல்கிறாங்கன்னுட்டு. ஆனால் எனக்கே ஒரு கமெண்ட் வரும்போது தெரியுது, ஓகே கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அந்த கேட்ட அவங்களுக்காக. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெப் ஏறினோன்னா மேலே மாடிக்கு போகலாம். இது வந்து காலையில் வாஷ் பண்ண துணி பார்த்திங்களா எவ்வளோ கொஞ்சமாக வாஷ் பண்ணியிருக்கேன்னுட்டு. இந்த வீடு வந்து ஃபுல்லும் வந்து தோப்பு தாங்க இருக்கும். தோப்புக்கு சென்டரில் வந்து வீடு இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹீட்டாலாம் இருக்காது, சில்னஸாக தான் இருக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லெமன் செடி, நிறைய லெமன் இருக்கும் அதில். ஓகே, இவ்வளோ நேரம் என்னுடைய வீடை காமிச்சாச்சு. நல்லா இருந்துச்சா பிடிச்சிச்சான்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய்.